நிர்வாகம் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற அனைத்து மாணவர்களையும் உடனடியாக வெளியேற சொல்லி நேற்றைய கவுன்சில் முடிவை அறிவித்திருந்தது. அதன்படி சகல மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் கால வரையறையின்றி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் வருட மாணவர்களுக்கான விடுதி வசதிகள் மறக்கப்பட்டதை தொடர்ந்து தான் மாணவர்களுடைய இந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான அந்த போராட்டம் ஆரம்பமானது. குறிப்பாக பல மாணவர்கள் அதாவது இலங்கையின் பல பாகங்களிலிருந்து இங்கே கல்வி கற்க வருவதனால் தங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றதை காரணம் காட்டி தங்களுக்குரிய விடுதி வசதி வேண்டும் என்று போராடுகின்றனர். அதேவேளை இன்னும் சில மாணவர்கள் தங்களுக்குரிய விடுதி வசதி இல்லையா எனும் பரவாயில்லை, ஆனால் உடனடியாக கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எங்களுக்கு நடத்தி செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள். குறிப்பாக கலை கலாச்சார பீட மாணவர்கள் வந்து அவர்கள் இந்த விடுதி வசதி பெறுவதற்கான போராட்டங்களை நடத்த இருந்த போதிலும் அவர்களுக்கும் இங்கே கால வரையறையற்ற வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சகல பீட மாணவர்களுக்குமான புதுமுக மாணவர்களுக்கான பதிவு நடவடிக்கைகள் இடம்பெற்றது. ஆனால் குறிப்பாக 1500 மாணவர்களுக்கு மேற்பட்டோர் இங்கு பதிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் அத்தனை மாணவர்களையும் இன்று காலை 8 மணிக்கு முதல் வெளியேறுமாறு நிர்வாகம் கோரியுள்ளது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்த அந்த மாணவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற அந்த நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று சிதறி சென்றுள்ளார்கள். மாணவர்களுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்பையோ நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. குறிப்பாக தூர பிரதேசங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் உடனடியாக வெளியேறுவதற்கான அந்த வசதியை கூட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அதே நேரம் விடுதி காப்பாளர்களால் மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டு மாணவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தங்களுடைய பொருட்கள் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு செருப்பை கூட வைத்திருப்பதற்கு உரிமை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் கட்டி செல்வதற்கு விடுதி காப்பாளர்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு மாணவர்கள் தற்போது வெளியேறப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நிர்வாகத்திடமும் உயர்கல்வி அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உடனடியாக எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் வாரத்திலிருந்து ஆரம்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் அனைத்து மாணவர்களுக்குமான விடுதி வசதிகளை நிர்வாகம் முன்னைத்தால் வழங்க முடியும். குறிப்பாக அந்த குறிப்பிட்ட சில காலப்பகுதிக்குள் அனைத்து மாணவர்களையும் விடுதிக்குள் சேர்த்து அதன் பின்னர் கட்டம் கட்டமாக 2ஆம் 3ஆம் வருட மாணவர்களை வெளியிடங்களுக்கு விடுதிகளை பெற்று வழங்கலாம். எனவே நிர்வாகம் இதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் குறிப்பாக இந்த போராட்டங்களிலே ஈடுபடாமல் கல்வி நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று பல மாணவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அம்மாணவர்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.